இப்ப கருப்பசாமி முன்னாடி சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, கண்டிப்பா உங்களை நான் வசியம் பண்ணுவேன், உங்களை வசியம் பண்ணி இந்த கிராமத்தையும் இருள்ல தள்ளுவேன், இந்த கிராமத்துல என்னுடைய ஆட்சி தான் இருக்கும், இங்க இந்த பேய் பிசாசுகள் கெட்டதுகளை அதிகமா அலைய விடுவேன், என்னுடைய சக்தி என்னன்றதை நான் காட்டுவேன், இந்த இடத்துல நீங்களா நானா பாத்துடலாம் அப்படின்னு கடவுள்கிட்டே சபதம் விடுறாரு. இது வரைக்கும் சபதம் விட்டாங்களா, என்ன நிலைமை இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும், போக போக பார்க்கலாம். இப்ப நேரம் இரவு சரியா 12:30 மணி ஆகுது. லோகநாதன் என்ன பண்றாருன்னா, அவர் பையில இருக்கிற சில மந்திர பொருட்கள், அவருடைய குரு கொடுத்த சில பொருட்கள்லாம் எடுக்கிறாரு. அதுல அவருடைய குரு ஒரு நூல் கொடுத்திருக்காரு. அந்த நூல் அவர் ரொம்ப வருஷமா மந்திரிச்சு பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த மாதிரி தெய்வத்தை வசியப்படுத்தும் போதும் இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மந்திர வார்த்தையை குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ள அதை சொல்லியே ஆகணும். இன்கேஸ் அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு செகண்ட் இல்ல அரை வினாடி தாண்டிச்சுன்னா கூட அது இவருக்கு தான் பெரிய பிரச்சனை. அதனால ரொம்பவே கவனத்தோட இப்ப அந்த மந்திர வார்த்தைகளை சத்தம் போட்டு உச்சரிக்கிறாரு, ரொம்பவே வேகமா. ஏன்னா குறிப்பிட்ட வினாடிக்குள்ள அதை முடிச்சே ஆகணும். இப்ப அந்த மந்திர வார்த்தைகளை சத்தம் போட்டு படிக்கும் போது தூரத்துல போச்சு பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெட்ட சக்தியை இந்த எல்லைக்குள்ள ஏவி விட்டுருப்பார்ல, நாய்களும் ஓடி இருக்கும்ல, இப்ப அந்த நாய்கள் குலைச்சிட்டு மறுபடியும் இவரை நோக்கியும் ஓடி வருது. இந்த சத்தம் லோகநாதன் இவருக்கும் ரொம்பவே தெளிவா கேக்குது. நாய்கள்லாம் கிட்ட வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. நாய்களும் முடிஞ்ச வரைக்கும் பக்கமும் வந்துருச்சு. இப்ப நாய்களுக்கும் இவருக்கும் ஒரு 30 அடி வித்தியாசம் தான் இருக்கும். அங்க இருக்கிற நாய் எல்லாமே கொஞ்சம் வேகமா ஓடி வந்தாலும் இவரை ஒரு கடி கடிச்சதுன்னா சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் ஏடாகுடம் ஆயிடும். இதெல்லாம் உணர்ந்த லோகநாதன் அந்த வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா முடிக்கிறாரு. முடிச்ச அடுத்த செகண்டே இப்ப ஆல்மோஸ்ட் அந்த நாய்கள்லாம் 10 அடி வந்துருச்சுல, அந்த இடத்துல அப்படி நின்று ஒரு மாதிரி பயந்தா மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு வேகமா பின்னோக்கியும் ஓடுது. இந்த இரவு நேரத்துல நாய்களை நம்ம அடிச்சா ஒரு மாதிரி கத்திட்டே ஓடும்ல, அந்த மாதிரி தான் அந்த நாய்களும் பயத்தோட பின்னோக்கியும் ஓடுது. இவர் பக்கம் இப்போ ஒரு நாய் கூட வரல. இப்ப இவருக்கும் புரிஞ்சது, நாம குறிப்பிட்ட வினாடிக்குள்ள இந்த வார்த்தைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப லோகநாதன் அவர் குரு கொடுத்த அந்த மந்திர கயிறு எடுத்து அங்க இருக்கிற அந்த சிலை கருப்பசாமி சிலையை சுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. சுத்திட்டு சில மந்திர வார்த்தைகள் தான் சொல்லி சுத்திட்டும் இருக்காரு. கடைசி அதை முடிச்சு போட்டுட்டு இன்னொரு நூல் எடுத்து கருப்பசாமி அவருடைய காலையும் கட்டிடுறாரு. அந்த நூலுடைய மறுமுனை எடுத்துட்டு லோகநாதன் எவருடைய காலில் கட்டிட்டு அந்த இடத்துல உட்காந்து இந்த மயான பூஜை மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா அந்த பூஜைக்கு உண்டான ஒரு சில பெயர்லாம் சொன்னாரு. ஆனா அந்த பெயரை நீங்க வீடியோல பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரது கூட வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா மயான பூஜைன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் இப்ப வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லல, படிச்சதோட சரி. இப்போ ரொம்பவே மும்முரமா தெய்வத்தை வசியப்படுத்துற கட்டுப்படுத்துற இந்த 2 விஷயமும் சேர்ந்ததுதான் அந்த பூஜை. அது ரொம்பவே மும்முரமா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அந்த ஒரு விஷயம் நடக்க, சரியா நடுராத்திரி 2:30 மணி 3 மணிக்குள்ள இந்த தெய்வத்தை கட்டுப்படுத்துற விஷயம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. இப்போ லோகநாதனும் அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அங்க இருக்கிற கருப்பசாமியை பார்த்து ஒரு மாதிரி கர்வமா சிரிச்சிருக்காரு. இது அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பண்ண நினைச்ச விஷயத்த பண்ணிட்டார்ல. இன்னொன்னு என்னன்னா, இவருடைய குரு, இந்த தொழில் சொல்லி கொடுத்த குரு, அவருடைய ஒரு பெரும் கனவாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு கனவை இப்போ நிறைவேற்றிருக்காரு. அந்த சந்தோஷத்தோட அந்த கர்வத்தோட இப்போ அந்த கிராமத்துக்குள்ளேயும் போறாரு. சொல்ல போனா இப்ப சொன்ன இந்த ஒரு விஷயம் எனக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. அது என்னன்னா, நான் அவரை கட்டுப்படுத்திட்டு அந்த கிராமத்துக்குள்ள போனோம்பா அப்படின்னு அந்த கிராமத்துக்குள்ள போகும்போது அந்த கிராமத்தை சுத்தி அந்த கிராமத்துக்குள்ள வர முடியாம இருக்கிற கெட்டதுகள், பேய் பிசாசா இருக்கட்டும், எல்லாமே ஏன் பின்னாடி வரவும் ஆரம்பிச்சது. எல்லாமே என்னை சுத்தி ரொம்பவே சுதந்திரமாவும் இருந்தது. ஆனா எதுவுமே என்கிட்ட நெருங்கல. அப்ப நான் பட்ட சந்தோஷம் இருக்குது, ஏதோ வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சா மாதிரி எனக்கு ஒரு உணர்வும் கொடுத்தது. எப்படியா அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசி ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கேயும் தங்க ஆரம்பிச்சேன். சரியா நான் தங்க ஆரம்பிச்ச அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் தான் ஊர் மக்களுக்கே புரியுது அவங்க ஊர் காவல் தெய்வத்தை யாரோ கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு மாந்திரிகர், நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும் அப்படின்னு நான் வெளிக்காட்டுக்கல. சொல்ல போனா நான் ஒரு மாந்திரிகரை இல்லாத மாதிரி தான் அந்த ஊருக்கும் போனேன். கடவுளே இல்லாத அந்த கிராமத்துல இரவு நேரத்துல மட்டும் இல்ல, பகல் நேரத்துல கூட அந்த ஊர் மக்கள் வெளியில வரதுக்கு அந்த அளவுக்கு தயங்கினாங்க, பயந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல நடந்த விஷயங்கள்லாம் அப்படி. சொல்ல போனா என்ன மாதிரி மாந்திரிகர்
நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த செய்வன சூழ்நிலாம் ஏவி விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தெய்வத்துக்கு பயந்து அது எதுவுமே இங்கே பலிக்காமலும் இருந்திருக்கு. ஆனால் அவரை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் அது எல்லாமே இந்த ஊருக்குள்ள ரொம்பவே சகஜமாக வந்து யார் யாரை அடிக்கணுமோ யார் யாரை அழிக்கணுமோ எல்லா விஷயங்களும் ரொம்பவே சாதாரணமாக நடந்தது. ஏன் அந்த கிராமத்துக்கு நான் போனதுக்கப்புறம் வாரத்துக்கு 2-3 மரணங்கள் விழுந்துட்டு இருந்தது. நானும் பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி அந்த கிராமத்தில் ஒரு ராஜா மாதிரி இருந்தேன். ஏன்னா அந்த கிராமத்தை சுற்றி கெட்ட சக்திகள் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கெட்ட சக்திகளை நானும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன். இரவு நேரத்தில் அங்கே இருக்கிற மயானத்துக்கு போயிட்டு அன்னைக்கு புதைச்ச பொணங்களுடைய சமாதிக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த ஆன்மாவை வசியப்படுத்தி எனக்கு தேவையான விஷயத்த, அதாவது எனக்கு தேவைன்னா சில பேர் என்ன தேடி இந்த செய்வன ஏவெல்லாம் ஏவிவன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி ஆன்மாக்களை வச்சு நானும் பண்ணிடுவேன். சொல்லப்போனால் இது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கர்வத்து மேலே ஒரு பெரிய கல்லை போட்ட மாதிரி இந்த கொம்பெல்லாம் முளைச்ச வெட்டி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒருத்தவங்க இறந்தும் போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். லோகநாதனும் அந்த இறப்போட வீட்டுக்கும் போகிறாரு. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இறந்து போனவர் வேற யாருமே இல்லை, இந்த ஊர் கோவிலுடைய, அதுலயும் காவல் தெய்வம் கோவிலுடைய பூசாரி அப்படின்னு. இவருக்கு என்னாச்சு, இவரே இறந்து போனார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, அப்ப இறந்து போன பூசாரி அவர் உடம்புக்கு பக்கத்துல ஒரு ஆன்மா நிக்கிறதையும் பார்த்திருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாவும் மோசமாவும் இருந்திருக்கு. அந்த உருவத்தோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, கை இருக்கு, அதே மாதிரி கால் இருக்க வேண்டிய இடத்துலயும் கை இருக்கு, முகம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வினோதமாவும் இருக்கு. இதை பார்த்த லோகநாதன் ஓ இப்படிலாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்பவே அந்த இடத்துல ஓரமா போயிட்டு கணிக்க ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி இந்த பூசாரி இறந்தாரு அப்படின்னு. கணிச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஊர்ல நாம காவல் தெய்வத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி காவல் தெய்வத்தோட ஆதிக்கம் தான் இந்த ஊர்ல இருந்திருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற நிறைய மக்கள் பேய் பிசாசால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் கோவிலை தேடி வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிற அந்த பூசாரி தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி அந்த பேயை ஓட ஓட அடிச்சும் துரத்திருக்காரு. அப்பவே அந்த பேய் சொல்லிட்டும் போயிருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அன்னைக்கு ஒண்ணு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு. இப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த பேய் வேலையை காமிச்சிருச்சு. பூசாரியும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இப்படி பூசாரியை நல்லபடியா அடக்கம் பண்றாங்க. அவருடைய உடலை அங்க இருக்கிற சுடுகாட்டுல எடுத்துட்டு வந்தும் புதைச்சிடுறாங்க. ஆனா பிரச்சனை இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு மாந்திரிகர் என்ன பண்றாருன்னா, இந்த பூசாரியோட ஆன்மாவை நம்ம அடக்கலாம். ஏன்னா ஒரு உடம்புல சாமிலாம் வந்திருக்கு, இது வரைக்கும் நிறைய பேய்கள் அடக்கியிருப்பாரு. கண்டிப்பா இவருடைய ஆன்மா ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும், இதை நாம் அடக்கி நமக்கு தேவையா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் புதைச்சு வச்ச அந்த சமாதி பக்கத்துல உட்காந்து அந்த மயான பூஜையை பண்ணி அவருடைய ஆன்மாவை அடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து லோகநாதனுக்கும் இந்த பூஜையை நடத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அடிக்கடி மன ரீதியா தாக்கிட்டு இருக்கிறத இவரால் உணர முடியுது. என்னடா இது வரைக்கும் நாம 1000 கணக்கில் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம், எதுலயும் நாம சொதப்பினது கிடையாது. ஆனா இது ஏதோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியும் இது பிரச்சனை வரா மாதிரி ஒரு உணர்வை தருது. இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்த நான் உணர்ந்ததே இல்லையா அப்படின்னு மனசளவுல கொஞ்சம் பயப்படுறாரு. ஆனால் பட்ட கருப்பனே அடக்கிட்டோம், இவெல்லாம் ஏமாத்திரம், இவனே அடக்கிறோம் பாரு அப்படின்னு அந்த பூஜையை மும்மரமா பண்ணிட்டும் இருக்காரு. ஆனா என்ன பண்ணாலும் இந்த பூசாரியோட ஆன்மா மட்டும் இவருடைய கட்டுப்பாட்டுக்கும் வரல. சொல்ல போனா பூசாரியோட ஆன்மாவே அந்த இடத்த சுத்தியும் இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த ஆன்மாவை இந்த இடத்துக்கு ஈர்க்க முயற்சி பண்றாரு. ஆனா பிடி கொடுக்காம பூசாரியோட ஆன்மா ஏதோ ஒரு இடத்த நோக்கி போற மாதிரியும் இருக்கு. சரி, இன்னைக்கு அந்த ஆன்மா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு, ஆனா நாளைக்கு நான் விட மாட்டேன், நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப லோகநாதனும் இந்த இடத்த விட்டு சுடுகாட்டை விட்டு கிளம்பி அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கும் போறாரு. இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும், எப்பா இவர் நடுராத்திரி சுடுகாட்டில் வந்து பூஜைலாம் பண்றாரு, யாருமே அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்க்கலன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இப்போ இந்த ஊர்ல தெய்வத்தோட ஆதிக்கம் இல்லை, புல்லா கிட்ட சக்திகள் தான். இதனாலும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே 6 மணிக்கு மேல வெளியில வரத்துக்கே பயந்துருக்காங்க. ஊரே ஒரு மயான அமைதியோட தான் இருந்திருக்கு 6 மணிக்கு மேல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இவரும் இந்த அளவுக்கு வேலை காட்டிட்டும் இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ சுடுகாட்டுல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாரு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவர் இருக்கிறது ஒரு குடிசை வீடு தான். இவருடைய வீட்டை சுத்தி ஒரு நடமாடுற சத்தமும் கேட்குது. அந்த நடமாடுற சத்தம் எப்படி இருக்குன்னா, 4 கால் கொண்ட விலங்கு ஓடுற சத்தமா இருக்கு. 4 கால் கொண்ட விலங்கா? ஒருவேளை நாயா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது.
அந்த சத்தம் குதிரை ஓடுற மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த லோகநாதனும் கண்ணை மூடினபடியும் யோசிக்கிறாரு. என்ன வீட்டு வாசல் ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பொறுமையாக எந்திரிச்சு அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா இவர் வீட்டு வாசல் முன்னாடியும் ஒரு குதிரையும் இருக்கு. குதிரை மேல ஒரு ஆளும் உட்காந்துட்டு இருக்காரு. ஆளு கையில ஒரு பெரிய வீச்சருவாலும் இருந்துட்டு இருக்கு. பெரிய கத்தியோட குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த நபருடைய அந்த தினுசை பார்க்கும்போது லோகநாதனுக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம கதை இன்னையோட முடிய போகுது அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த நபரும் குதிரையை விட்டு இறங்குனவரு இந்த வீட்டுக்கிட்டேயும் வராரு. கதவெல்லாம் தட்டல, ஒரே மெதிதான் கதவு 2ஆ பொளந்து தனித்தனியா போயிருது. இப்ப உள்ள வந்தவர் லோகநாதனுடைய தலை முடிய பிடிச்சி தரன்னு வீட்டை விட்டு இழுத்துட்டு வர்றாரு. லோகநாதனும் கண்ண மூடி அவர் தலைமுடி இழுத்துட்டு போற அந்த விஷயத்த கட்டுப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு என்னென்னவோ பண்றாரு. ஆனா ஒரு பலனுமே இல்லை. இப்ப லோகநாதன் அவர் தலைமுடியை பிடிச்சி வெளியில வீதி வரைக்கும் எடுத்துட்டு வந்தவர் அந்த இடத்துல ஒரு பலத்த சத்தத்தை போட்டு ஏய் அப்படின்னு கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்ட அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே அப்படின்றதுக்குள்ள எந்திரிச்சும் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஒருத்தர் கம்பீரமாம் கையில ஒரு பெரிய அருவாளோட பக்கத்துல குதிரையும் இருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே பதறி போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்கன்னா தலை வணங்குறாங்களா? அப்படி யாரு வந்திருக்கா கையில அருவாளை வச்சுட்டு? அதுதான் ஆல்ரெடி இந்த ஆளு ஊர்ல இருக்கிற காவல் தெய்வத்தை கட்டுப்படுத்திட்டு வந்திருக்காரு. அந்த கட்டை மீறி எப்படி வந்தாரு? அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட தெய்வம் அந்த இடத்துல கட்டுப்பட்டு தான் இருக்கு. அப்படின்னா இங்க யாரு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கருப்பசாமிக்கு உதவியா காவல் தெய்வமான ஐயனார் தான் வந்திருக்காரு. இது அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் லோகநாதன் இவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப ஐயனார் என்ன பண்றாருன்னா அந்த கத்தியோட கோவத்தோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு லோகநாதனை இவரையும் இழுத்துட்டு போறவர் எங்க போறாருன்னா ஊர் எல்லையில கருப்பசாமி கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுக்கும் போறாரு. இப்ப இவர் பின்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க. காவல் தெய்வமான ஐயனாரும் இவருடைய தலைமுடியை பிடிச்சி அப்படி இழுத்து போட்டவர் 10 அடி தள்ளி போய் விழுந்தவர் கருப்பசாமி எந்த இடத்துல கட்டுப்படுத்தி வச்சாரோ அந்த இடத்துல தான் விழுந்தும் இருக்காரு. இப்ப ஐயனார் என்ன பண்றாருன்னா கருப்பசாமி கிட்ட அவர் உடம்புல அந்த மந்திர நூல்லாம் சுத்தி வச்சிருப்பாங்களா அதை கத்திய வச்சு ஒரே வெட்டு தான் வெட்டுறாரு. வெட்டினா அடுத்த செகண்டே இந்த இடத்துல கருப்பசாமி அந்த கட்டுல இருந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில ஒரு பெரிய கோபத்தோட இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரு. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு அப்பதான் புரியுது, ஐயையோ அப்ப இத்தனை நாள் நம்ம குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி வச்சது இந்த சண்டாளன் தானா அப்படின்னு. இன்னும் ஊர் மக்கள் அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப கருப்பசாமி அந்த கட்டுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் லோகநாதன் இவரு தலைமுடியை பிடிச்சும் ஒரு அடிதான் அடிச்சதுல சுருண்டு போயிட்டு அங்க விழுறாரு. வாயில இருந்து மூக்குல இருந்துலாம் ரத்தம் இருக்கு. அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ள லோகநாதன் அவரும் அப்படியே காலில் விழுந்துடுறாரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே நான் எனக்காக பண்ணல, என்னுடைய குருநாதருக்காக தான் பண்ணேன். அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த மாந்திரிக பயிற்சி எல்லாமே கொடுத்தது அவரு தான். அவருடைய வாழ்நாள் கனவா இந்த ஒரு விஷயமா இருந்தது. அதை நான் பூர்த்தி பண்றதுக்காக தான் இந்த கிராமத்துக்கும் வந்தேன். என்னுடைய குரு ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க. என்னதான் கெட்ட சக்தி தீய சக்தியா இருந்தாலும் அது நல்ல சக்தி முன்னாடி வெறும் மண்ணா தான் போகும். அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த இடத்துல காலில் விழுந்தும் கதறிட்டும் இருக்காரு. சரி, இந்த இடத்துல லோகநாதன் இவர் காலில் விழுந்து கதறது இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல எப்படி ஐயனார் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குண்டான விடை ஆல்மோஸ்ட் சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, இந்த கோவில் பூசாரி ஒருத்தர் இருக்கார்ல, அந்த பூசாரியோட குலதெய்வம் ஐயனார் தான். ஐயனாரா? அப்ப கருப்பசாமி இல்லைன்னு கேட்டீங்கன்னா கருப்பசாமியும். ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் 2 காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பூசாரி இவருக்கும் ஐயனார் இவரு குலதெய்வமா இருந்திருக்காரு, கருப்பசாமி இவரு காவல் தெய்வமா இருந்திருக்காரு. இப்ப காவல் தெய்வமான கருப்பசாமியை கட்டுப்படுத்திட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தால் தான் பூசாரி இவரும் இறந்து போயிட்டாரு. ஆனா இவர் உடம்புல அடிக்கடி ஐயனாரும் வருவாரு, கருப்பசாமியும் வருவாங்க. பூசாரி இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஆன்மாவை இந்த மாந்திரிகர் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிருப்பார்ல, அப்போ கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பூசாரி வேற ஏதோ இடத்த நோக்கி அவசர அவசரமா போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அப்படி அவர் அவசர அவசரமா எங்க போனாருன்னா வேற எங்கேயுமே இல்லை, அவருடைய குலதெய்வமான ஐயனாரை தேடி தான் போயிட்டு அவர்கிட்ட முறையா அந்த ஆன்மா போயிட்டு இந்த மாதிரி என் ஊரே இப்ப இருள்ல மூழ்கி இருக்கு, ஊர் காவல் தெய்வமான கருப்பசாமியை அடக்கியும் வச்சிருக்காங்க, கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, அவரால் வெளியும் வர முடியல, நீங்க வந்தா மட்டும்தான் அந்த கட்டுல இருந்து அவரையும் காப்பாற்ற முடியும், இதுக்கு உண்டானவனை ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும்,
பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் நான் பண்ண ஒரே விஷயம் உங்களை நான் வழிபட்டது மட்டும்தான். நான் மனசார உங்களை வழிபட்டேன். இது எல்லாமே உண்மைனா இப்பவே போங்க, கட்டுக்குள்ள இருக்கிற கருப்பசாமியை வெளியில எடுத்துட்டு வாங்க, அந்த ஊரை பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு அந்த நல்ல ஆன்மா ஐயனார்கிட்ட முறையா வேண்டி இருக்கு. இதனாலதான் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஐயனார் அந்த ஊருக்கு வந்திருக்காரு அந்த இரவே. இப்ப இந்த இடத்துல கருப்பசாமியும் ஐயனாரும் விட்டா லோகநாதன் அவரை அந்த இடத்துல பலி வாங்கிடுவாங்க. ஆனா லோகநாதன் அந்த இடத்துல சொன்ன ஒரு சில விஷயங்களை கருப்பசாமி கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அது என்னன்னா, பொதுவா காவல் தெய்வங்கள் ரெண்டு தரப்பையும் யோசிச்சு பார்ப்பாங்க. நல்லதையும் சரி கெட்டதையும் சரி, இவன் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு பொய் இருக்கு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும்போது லோகநாதன் இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே இவங்க குருக்காக தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன கட்டுப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு அல்ப ஆசை இருந்திருக்கு. அது அவனால முடியாம போயிருக்கு. அதுக்குள்ள இறந்து போயிட்டான். அந்த ஒரு விஷயத்த அவனோட குருக்காக அவனோட சிஷ்யம் பண்ணியிருக்கான். இதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. என்னதான் இவன் என்னை கட்டுப்படுத்தினது ஒரு பெரிய தப்பு. இப்ப கூட நான் யோசிக்காம இவனுடைய தலையை நான் எடுத்துருவேன். ஆனா இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த இவனுக்காக பண்ணல, இவனுடைய குருக்காக தான் பண்ணான். என்னதான் இவன் கெட்டவனா இருந்தாலும் இவனுடைய குருக்கு ஒரு நல்ல சிஷ்யனா இருந்திருக்கான். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் உன்னை உயிரோட விடுறேன். ஆனா உன்னை உயிரோட விடுறதுக்கு காரணமும் இருக்கு. இதுக்கப்புறம் நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது. மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை கூட நீ உச்சரிக்க கூடாது. இதையும் மீறி நீ ஏதாச்சும் பண்ணனா அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உனக்கு தான் கணிக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, கொஞ்சம் கணிச்சு பாருன்னு சொல்ல. அப்போ எதிர்ச்சியா லோகநாதன் இவரும் கணிச்சிருக்காரு. அப்படி கணிச்ச அந்த விஷயம் ரொம்பவே மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா உயிர் பயத்தை காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உயிர் பயத்தை வார்த்தையிலேயே கருப்பசாமியும் காட்டியிருக்காரு. இதனாலே லோகநாதன் கடந்த 30 வருஷத்துக்கு மேல அந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பயன்படுத்தாம இருந்திருக்காரு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. நீ வாழ்நாள் ஃபுல்லா ஊரா போயிட்டு பிச்சை எடுத்து தான் உன்னுடைய இறுதி வாழ்க்கையை நீ கழிக்கணும். உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த சொந்தமும் இருக்காது. உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய நினைவு துளி கூட இருக்காது. உன்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தால அவனுக்கும் உன்னுடைய ஞாபகம் துளி கூட இருக்காது. நாளைக்கு அவன் முன்னாடி நீ போய் நின்னாலும் யாரா நீ அப்படின்னு தான் அவனும் கேட்பான். அந்த அளவுக்கு உன்னுடைய ஞாபகங்கள் உன்னை சேர்ந்தவங்க யாருக்குமே இருக்காது. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை பரிதாபமா ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். நீ பண்ணதுக்கு உண்டான தண்டனை இதுதான். இல்ல நான் வாழ்ந்தது போதும், நான் சாகணும்னு விரும்புறேன்னு நீ நினைச்சேன்னா உன்னுடைய மாந்திரிகத்தை நீ மறுபடியும் பயன்படுத்தி அதுக்கப்புறம் நானே உன்னுடைய தலை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு உண்மையிலே மிரட்டிருக்காங்க. மிரட்டினதான் லோகநாதனும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா அந்த சம்பவத்திலிருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் லோகநாதனும் அந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் பண்ணாம உயிர் பயத்தோட தான் இப்போ இருந்துட்டு இருக்காரு. ஆனா இப்போ சில நேரம் யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, பேசாம நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சில நேரம் தோணி இருக்கும். அப்படி தோணும் போதெல்லாம் அவர் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்ணலான்னு முயற்சி பண்ணுவாரு. ஆனா அதுக்கு ஏதோ முட்டுக்கட்டா தடை மாதிரி ஏதோ ஒன்று வந்துடும். அது ஒரு தடவை 2 தடவை எல்லாம் பல முறைகள் வந்திருக்கு. அப்பவே இவருக்கும் புரிஞ்சிருக்கு, நான் கடைசி வரைக்கும் இப்படி அல்லோலப்பட்டு தான் வாழ வேண்டி இருக்கு, நான் நினைச்சாலே என்னால சாக முடியாது போல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் யோசிப்பீங்க, சரிப்பா இவர் தான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, நம்ம சேனலை பத்தி இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா என்னதான் பிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு பணம்லாம் கிடைக்காதா? இப்ப பிச்சை எடுக்கிறவங்கலாம் அபார்ட்மெண்ட் பேங்க் டெபாசிட் அப்படின்னு நம்மளை விட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி தோற்றம் மட்டும்தான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணம் இருக்கு பணம் இருக்கு. லோகநாதன் இவருக்கும் நான் இப்ப வேலைக்கெல்லாம் லோகநாதன் இவரும் என்னுடைய சாபம் படி நானும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. அதன் மூலியமா எனக்கும் பணம் வருது. அந்த பணம்லாம் சேர்த்து வச்சுதான் நானும் போனுன்னு வாங்கினேன். அப்படி போன் வாங்கி ஒரு நாள் எதிர்ச்சியா நோண்டிட்டு இருக்கும் போதுதான் கருப்பசாமி படம் போட்டு உன்னுடைய வீடியோவும் பார்த்தேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள்லாம் நீ போஸ்ட் பண்ற அப்படின்னு. அதனால தான் என் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை உன்கிட்ட ஷேர் பண்ற அப்படின்னு அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா ஒரு ரெக்வஸ்டா தான் இந்த ஒரு வீடியோவை நமக்கும் ஷேர் பண்ணிருக்காரு. கண்டிப்பா போஸ்ட் பண்ணிருப்பா அப்படின்னு. இது கூடவே ஒரு வார்த்தையும் சொன்னாரு. அது என்னன்னா, என்னதான் இப்ப நான் சாபத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் என்னுடைய ஞாபகங்கள் என்னை சார்ந்த யாருக்குமே இருக்காது. ஆனா இந்த வீடியோ பாக்குறதுல யாராச்சும் ஒருத்தருக்கு என்னை பத்தி மேபி தெரிஞ்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு.
அப்படி இந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணும்போது ஆமால இப்படிப்பட்ட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான், நம்ம ஊரில் தான் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் என்னை பற்றி நினச்சா போதும்பா, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம், என்னை பற்றி நினைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நல்லதோ கெட்டதோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு தான் ஷேர் பண்ணாரு. எனக்கு புரியுது இவர் பண்ணது தப்பு அப்படின்னு. இப்ப அந்த தப்புக்கு தான் இவரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட கடவுளே நம்ம கருப்பனே இவரை மன்னிச்சிட்டாரு, நம்மலாம் ஏமாத்திரம். பாத்தீங்களா, போற போக்குல இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், இப்ப பாதிக்கப்பட்ட கருப்பன் அப்படின்னுட்டேன். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த சம்பவம் எப்படி இருந்தது? இது வரைக்கும் தான் அவரும் நமக்கும் ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல், ஏதோ ஒரு உணர்வு கொடுத்துருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஏன்னா எனக்கும் இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு கொடுத்தது, அதனால தான் நானும் இந்த சம்பவத்தை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்ற ஒரு சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் வளரும், நிறைய பேருக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கீழே அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.